அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது செலிபிரிட்டி கார்னர் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட இயக்குனர் கூட தான் பேச போறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு தமிழ் சினிமால 2 சூப்பர் விருந்தளிச்ச ஒரு படைப்பாளி இவர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவர் தொட்ட 2 சப்ஜெக்ட்ஸும் தமிழ் திரைப்பட வரலாற்றுல இதுவரைக்கும் அல்ல இவருக்கு முன்னாடி யாருமே ட்ரை பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். டைம் டிராவல் அண்ட் ஏலியன் ஸ்டோரிஸ் அப்படின்னாலே இனிமே வர ஜென்ரேஷன்ஸுக்கு இவரோட திரைப்படங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். எஸ், இன்று நேற்று நாளை மற்றும் அயலான் திரைப்பட இயக்குனரான திரு ரவிக்குமார் ராஜேந்திரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். திருப்பூர்ல ஒரு சினிமா பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்து வந்த நீங்க இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார நீங்க வந்தது எப்படி? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் தொழில் சூழல் முழுக்க முழுக்க எப்போதுமே வேலை, எல்லாருக்குமே வேலை இருக்கும். அது குறிப்பா திருப்பூர் மாதிரியான பகுதிகளில் இருந்து பெரிய அளவுக்கு படைப்பாளிகள் திரைத்துறையில வராம இருக்கிறதுக்கு காரணமும் கூட அவங்களுக்கு வேலை எப்பவுமே இருக்கும். 24 மணி நேரம் இருக்கும், மாதம் முழுக்கும் இருக்கும், வருடம் முழுக்கும் இருக்கும். அதனால என்னன்னா கலை சார்ந்து இயங்குறது வந்து கம்மியா இருக்கும். நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க திருப்பூர்ல. இலக்கிய செயல்பாடுகள் நடக்கும். என்னுடைய இளமை காலம், என்னுடைய 18 வயது கால அந்த சமயத்துல இருந்து நான் வந்து இந்த இலக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதும் வாசிப்பும் எனக்கு ஒரு பெரிய அளவுல உதவி செஞ்சுச்சு. ஒரு 2003-4 அந்த காலகட்டங்கள்ல தான் குறும்படங்கள் மெல்ல மெல்ல பரவலா வந்து எடுக்கப்படுது. அதுவும் வந்து ஒரு அமெச்சூரிஸ்டான அங்கங்க இருந்து மக்கள் திரளுக்குள்ள இருந்து நிறைய பேர் குறும்படங்கள் எடுக்கிறது அப்பதான் பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த காலகட்டத்துல நானும் குறும்படங்கள் பார்த்து ஈர்க்கப்பட்டேன்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். உலக படங்கள் பத்தி செலியன் அப்போ வந்து கட்டுரை எழுதிட்டு இருந்தாரு. இது எல்லாமே வந்து நிறைய படங்கள் மேல ஈர்ப்பு கொடுத்தது. திரைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத பின்னணியில இருந்து வரும்போது நேரடியா எடுத்ததும் ஒரு சினிமா எடுத்துருவோம், நேரா கிளம்பி போய் சென்னை போயிட்டு அப்படியே டைரக்டர் ஆயிருவோங்கிற நம்பிக்கை எல்லாம் வந்து அப்படி இல்லை. ஏன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கூட அப்ப தெரியாது. பிளஸ் யார் நம்ம அங்க கூட்டு போவோம். அதாவது சினிமாவில் கோலிவுட்ல இயக்குனர் ஆகுறதுங்கிறது சென்னையில இருக்கக்கூடிய பலருக்கே கனவா இருக்கும்போது எனக்குலாம் சென்னையே கனவு. நான் சென்னை போறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். அப்பதான் நான் சென்னை போனாதானே சினிமாக்குள்ள போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல அதை பத்தி நான் நினைக்கவே இல்லை. பின்னாடி என்ன ஆகுங்கிறதுல எனக்கு தெரியாது. பட் இப்ப என்னால என்ன முடியும்னா என்னால இந்த மாதிரி ஒரு குறும்படத்தை எடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த குறும்படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா இருந்தா போதும். ஒரு சின்னதா ஒரு ஹேண்டி கேமராவோ, இந்த கல்யாண வீடியோ எடுக்கிறவர்கிட்ட கூட நான் போய் பேசிட்டு இருப்பேன். இதுக்கு எவ்வளவு வாடகை, எனக்கு வந்து எடுத்து கொடுப்பீங்களா ஒரு நாள், அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கை கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஹேண்டி கேமரா வச்சுக்கிட்டு நானாவே முயற்சி செஞ்சதுதான் அந்த காலகட்டங்களில் குறும்படம் எடுக்கிறது. குறும்படங்கள் எடுக்கிறது மூலமா நம்ம எழுதுற கதைகளை விஷுவலா கன்வெர்ட் பண்ண முடியறத நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பேரலா எனக்கு வேலை இருக்கு. வீட்லயே வந்து கோன் வெண்டிங் மிஷின் போட்டு ஃபேமிலி, அம்மா அப்பா நான் எல்லாருமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோடைய சண்டேல மட்டும் ஒரு கேப்ல நான் அது மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்படி தொடங்கின என்னுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் இது 2004 இருந்து ஒரு 2010 வரைக்கும் சின்ன சின்னதாக எடுத்து நானே பார்த்துக்கிட்டேன். நிறைய போட்டி அங்க கிளப்ல நடந்த இதுல கொடுப்பேன். நிறைய இதழ்களில் வந்து விமர்சனம் வரும். அப்புறம் பதியம், கனவு, தாமியசாவுடைய இலக்கிய நிகழ்வுகள்னு எல்லா இடங்கள்லயும் பரவலா அதை நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கு ஊக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த சமயத்துல அது தொடர்ச்சி தான் நான் நாளை இயக்குனர்ல 2010 கலந்துக்கிட்டேன். சீசன் 2ல நான் ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனல்ல செகண்ட் ரன்னரா நான் வந்து பரிசு வாங்கினேன். பாலச்சந்தர் கையால வாங்கினேன். எனக்கு முன்னாடி சீசன் 1ல வந்து நலன் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார்லாம் வந்து அதுல அவங்க எல்லாம் அவார்டு வாங்க வின்னர்ஸ். ஸோ 2ல கலந்துக்கிட்டேன். எனக்கு நலன் சாருடைய தொடர்பு கிடைச்சது. அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அப்படி நலன் சாரோட எனக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு, அது தொடர்ச்சியா வந்து அவர் கூட நான் வந்து கனா காணும் காலங்கள் சீரியல்ல வந்து நாங்க ஒரு 3-4 மாசம் எடுத்தோம். ஸோ அந்த டைம்ல நானும் வந்து அதுல ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வெறும் 2-3 நாள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருந்த எனக்கு ஒரு மாதம் முழுக்க போயிட்டு ஒரு சீரீஸ் எடுக்கிறது, தொடர்ச்சியா படப்பிடிப்புக்குள்ள இருக்கிறதுங்கிறதுல ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் சூதுகோம் ஸ்கிரிப்ட் அவர் முடிச்சதும் நாங்க வந்து சூதுகோம்ல நான் வந்து அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணது ஒரு ஃபிலிமா, அவருக்கும் முதல் படம், எனக்கும் ஒரு முதல் படம். ஸோ எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற அந்த இதோட அந்த படத்தை ரொம்ப வெற்றி படமாகவும், நலன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்த படமாகவும், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாகவும் அது மாறுச்சு.
நிச்சயமா. ஸோ அந்த படத்துல நான் வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு சிவி குமார் சார் வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சாரு. ஸோ அதுதான் என்னுடைய முதல் படம். நல்ல நல்ல மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை புஷ் பண்ணி ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க. நான் அதை இப்பவும் நம்புறேன். நிறைய மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நம்ம தான் அந்த இடத்துக்கு மூவ் ஆயிக்கணுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா. உங்களோட விருப்பத்தை நீங்க உங்க வீட்ல சொல்லும்போது இது மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அல்லது இந்த கலைத்துறையில திரைத்துறையில பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல சொல்லும்போது உங்க வீட்ல இருக்கவங்க அதை எப்படி எதிர்கொண்டாங்க? அதை ஆதரிச்சாங்களா, எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலி தாங்க. பட் இருந்தாலும் எங்க அப்பா ஒரு இடதுசாரி பின்புலம் உள்ள ஒரு குடும்பம். ரொம்ப ஒரு கட்டுப்பாடான இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்பவுமே இருக்காது. ஓகே. ஸோ எங்க அப்பாவுக்கு இருந்தாலும் எங்க அம்மாக்குமே பயம் ஒண்ணு இருக்கதான் செஞ்சது. ஏன்னா நிச்சயமா. இது எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாளை எதிர்காலத்துல தோல்வியுற்ற ஒரு ஆளா ஆயிடக்கூடாது. ஏன்னா யார உதாரணம் காட்ட முடியும்? நான் வந்து பாருங்க இவர் போனாரு, அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. ம். அப்படி உதாரணம் காட்டுறது கூட அப்ப எனக்கு யாரும் இல்ல பக்கத்துல அங்க திருப்பூர்ல சொல்றதுக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து எப்படி உனக்கு தொழிலா மாறுமா? இந்த தொழில் உன்னை காப்பாத்துமா? நாளைக்கு நீ எப்படி நல்லா இருந்துருவியாங்கிற ஒரு பயம் வந்து எல்லா பெற்றோர்களும் இருக்கிற மாதிரியே எங்க வீட்லயும் அவங்களுக்கு இருந்தது. இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அளவுல அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆளா வந்து இருந்துக்கிட்டேன். வேலையை கரெக்டா நம்ம பார்த்துக்கிட்டு பகுதி நேரமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு கிடைச்ச பேரு மத்தவங்க பாராட்டுறது அவங்களுக்கும் ஒரு சின்ன சரி ஒரு ஓகே நம்பிக்கை கொடுத்தது. நம்பிக்கை ஓ, கொடுத்துச்சு. ம். ஒரு படம் ஒர்க் பண்ணதாகட்டும், ஸோ அது அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் நான் படம் பண்ண போகும்போது அவங்க வந்து முழு மனதோட ஆதரிச்சாங்க. அந்த நம்பிக்கை வாங்கிக்கணும்னு நான் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய காரியங்களை வந்து கரெக்டா செஞ்சுக்குவேன். என் மேல எந்த ஒரு இதுவும் வராம. ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அசிஸ்டன்ஸ் கூட நம்ம படம் எடுக்கணும், ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும், மத்தவங்கல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கும் போது சராசரி வர எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யணும்னு நினைக்க கூடாது. ம். நம்ம பழக்க வழக்கங்கள் இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாதான் சுத்தி உள்ளவங்கல இருந்து நம்ம ஒரு வித்தியாசப்பட்டு அணுகுமுறைகளும் வித்தியாசமா இருக்கும். எல்லாமே நம்ம வேற மாதிரி இருந்தாதான் நம்ம கிரியேட்டரா மாற முடியும் அப்படிங்கிற இது நான் நம்புவேன் உறுதியா. ஸோ அதுக்கு சூப்பர். தகுந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு. திருமணம் எல்லாம் ரொம்ப தாமதமா தான் நான் வந்தேன். அதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ம். படம் எடுக்க போன டைம்ல அதனால படம் எடுக்கிறத முக்கியமா நம்ம பார்த்துட்டு இருப்போம். வேற எதுக்கும் கவனம் செலுத்த மாட்டோம். ம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வருத்தம்லாம் இருந்தது. முதல் படம் என்னுடைய படம் வந்ததுக்கு வர பின்னாடி வரைக்கும் தான். அது வர வரைக்கும் தான். வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. சரி இதுக்கப்புறம் வாழ்க்கையை சரியா அமைச்சுக்குவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. சூப்பர். கிரேட் சார். சார், ஒரு அசோசியேட் டைரக்டரா திரு நலன் குமாரசாமி அவர்களோட நீங்க பணியாற்றுனீங்க. ஸோ குறும்படங்கள் நிறைய எடுத்திருந்தாலும் ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்னு எடுக்கும்போது அதுல வந்து நிறைய புது விஷயங்கள் இருக்கும். ஸோ பெரிய ஸ்கிரிப்ட், நிறைய நாள் ஷெட்யூல் இருக்கும். ஸோ அவர் கூட சேர்ந்து பணியாற்றும் போது நீங்க ப்ரொஃபஷனலா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க சார்? முதல்ல அவர்கிட்ட இருந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான என்னன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான். ஓகே. சூதுகம் ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து கூட எக்ஸ்ட்ராவா இருக்காது. என்ன அதுல இருக்குமோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆச்சு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயிற்சியா இருந்தது. நம்ம வந்து ஓகே. ரொம்ப திருத்தமா என்ன எடுக்கிறோமோ அதை பர்ஃபெக்டா எழுதிடணும். ம். நிறைய வந்து ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாரு ரைட்டிங்லயே. படிக்கும் போதே நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ நான் ஸ்கிரீன்ல என்ன வருமோ அதை எழுதிடணும். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுலாம் இல்ல. அவருடைய ஸ்கிரிப்ட்லயே அத்தனையுமே இருக்கும். அத்தனையுமே ஸ்கிரீன்ல வரும்போது என்ன படிச்சோமோ அதே எஃபெக்ட கொடுத்துச்சு. ஐ ரிமெம்பர் அந்த படம் வந்தபோது ஒரு நாளிதழ்ல வந்திருந்தது. இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதடா அந்த சீனை வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணி ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்டே வந்து அந்த புக்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணும், அவர் என்ன கவுண்டர் கொடுக்கணும், அது முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா எல்லாம் அந்த வசனம் உட்பட ஒண்ணு கூட ஸ்பாட்ல போயிட்டு சரி இப்படி ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்லாம் எந்த டிஸ்கஷனும் இருக்காது. ஓகே. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஃபுல்லா என் கையில தான் இருக்கும். நான் தான் டைலாக் சொல்லி கொடுப்பேன். 47 நாள் அந்த படத்தை முடிச்சு வேகமா ஒரே மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் மொத்தத்தையும் முடிச்சு ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அது முழுக்க அவருடைய ஆளுமை தான். அவர் நிறைய படிப்பாரு, நிறைய படங்கள் பார்ப்பாரு. ஒரு மல்டிபிள் டேலண்டட் பர்சன் தான் நலன் சார். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முக்கியமா நீங்க அவர்கிட்ட. ஆமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப அதுதான் மெயின். மற்றபடி முதல் படத்துக்கு ஏற்ற பட்ஜெட்டு, முதல் படத்துக்கு ஏற்ற ஒரு நெருக்கடிகள் எல்லாத்தையுமே எப்படி சமாளிச்சுக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எப்படி அந்த சூழல்ல பதட்டப்படாம அதில் ஹேண்டில் பண்றது. அப்புறம் ப்ரொடியூசரோ மற்றவங்களோ ஒரு சஜஷன் சொல்லும்போது முடியாது அல்ல அப்படின்லாம் இல்லாம அந்த சஜஷனை எடுத்துக்கிட்டு அதை எப்படி இன்க்ளூட் பண்ணி அதாவது ப்ரொடக்ஷன் சைடா டைமுக்குள்ள அதை முடிக்கிறது இல்லை எப்படி ஒரு சில விஷயங்களை மிச்சப்படுத்தி பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பயங்கர இதா இருந்துச்சு. நாங்கள் வந்து முதல் ஷெடியூல் ஷூட்டிங் போடும்போது 13 நாள் போட்டு வச்சோம். அப்போ வந்து ரம்மி படத்தோட ஷூட்டிங்ல இருந்தாரு விஜய் சேதுபதி. அவர் வந்து வரதுக்குள்ள நாங்க ஒரு 13 நாள் அவர் இல்லாத காட்சிகள் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி நாங்க ஒரு ஃபுல் ஜோர்ல வந்து பயங்கரமா எல்லாம் இறங்கி வேலை செஞ்சு 11 நாள்ல முடிச்சிட்டோம்.
ம்ஹ்ம். ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு எல்லாம் சப்மிட் பண்றோம். நலன் சார் ப்ரொடியூசரா ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப ம்ஹ்ம். ஹாப்பியா அவர் பாராட்டி அனுப்புவாருன்னு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா தான் வந்தாரு. அச்சச்சோ! என்னங்க ஓ! சார் 13 நாள்ல இதை 11 நாள்லயே முடிச்சிட்டோம் அப்படின்னா, இல்ல ப்ரொடியூசர் வந்து நீங்க தப்பா ஷெட்யூல் போட்டிருக்கீங்க. ஆஹ. 11 நாள்ல முடிக்க வேண்டியது 13 நாளா போட்டு வச்சிருக்கீங்க. அப்பனா போய் எல்லா ஷெட்யூலையும் மாத்துங்கன்ட்டாரு. ஐயய்யோ! ஓகே. அந்த மாதிரி வந்து எல்லாமே இப்படியெல்லாம் நடக்கும். நாங்க எதிர்பாராத ஒண்ணு சில விஷயங்கள். அப்புறம் திருப்பி வந்து அந்த மாதிரிலாம் திருப்பி ரீகரெக்ஷன்லாம் பண்ணோம். ஓகே. நிறைய அந்த படம் ஒர்க் பண்ண அனுபவம், அவரோட இருந்த டைம் எல்லாமே ரொம்ப எஜுகேஷனலா இருக்கும். ரொம்ப சூப்பர். நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. ம். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் திரைப்படம் இந்தியன் நேஷனாலை. அந்த திரைப்படம் ஃபிக்ஷன் அப்படின்னு இருந்தாலும், டைம் டிராவல் அப்படின்றது நெறைய பேருக்கு அத வந்து புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறம்போது. இப்போ விஷுவலா ஒரு திரைப்படமா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு புரியறது வேற. பட் அத கதையா நரேட் பண்ணும்போது, நீங்க அத ஃபர்ஸ்ட் அந்த கதைய சி.வி. குமார் சார் கிட்ட நீங்க நரேட் பண்ணி, அவர் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டது எப்படி சார்? சிவகுமார் சார் வந்து ஒரு ஒரு நாள் வந்து கேட்டாரு, "ரவி நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாரு ஓ! கேஷுவலா. ஓகே. அப்ப என்கிட்டலாம் எந்த ஸ்கிரிப்டும் இல்ல. ம்ஹ்ம். நான் வந்து, "சார் ஒரு ஐடியா மட்டும் இருக்கு சார். ஒரு டைம் டிராவல் மாதிரி டைம் மெஷின வச்சுட்டு ஒரு ஐடியா" அப்படின்னு சொன்னேன். ஓகே. "நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுங்க" அப்படின்னாரு. ம்ஹ்ம். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னேன். திருப்பி அவர் வந்து விடாம மறுபடியும் ஒரு வாரத்திலேயே, எனக்கு ஓகே. உங்க கதையினுடைய அடிப்படையான இது என்னன்னு எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. ஓகே. ஸோ அப்ப நான் வந்து ஒரு டைம் மிஷின் ஒருத்தன் கையில கிடைக்குது. அத வச்சுட்டு அவன் ஒரு சில விஷயங்கள செய்றான். அதுல ம்ஹ்ம். பிரச்சனையில மாட்டிக்கிறான். அந்த பிரச்சனையிலேருந்து அவன் தப்பிச்சு வர்றதுக்காக செய்யக்கூடிய விளைவுகள் அடுத்தடுத்து பிரச்சனைய குடுக்குது. ம்ஹ்ம். ஃபைனலா அவன் எப்படி எல்லா இடத்துலருந்தும் வெளிய வந்தான் அப்படிங்கிற மாரி ஒன்லைன் சொன்னேன். சூப்பர். ஆ. நல்லா இருக்கே அப்படின்னாரு. ம்ஹ்ம். டெவலப் பண்ணி சீக்கிரமா அனுப்புங்கன்னாரு. சூதுகம் 2013 மேக்கு அப்புறமா 2014 மார்ச்சுக்குள்ள அந்த கதைய நான் முடிச்சு ஓ! அவர்ட்ட குடுத்துட்டேன். அப்புறம் சூப்பர். அப்படியே அத ஒவ்வொரு ஃபைன் டியூனிங்கா ஒரு ஒர்க்கா போய், ம்ஹ்ம். அது அந்த வருஷத்தினுடைய அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆரம்பிச்சோம். பண்ணீங்க. ஓகே. ரைட். ஆமா. 2015ல படம் வெளிவந்துருச்சு இல்லையா? ஆமாங்க. ஆ, சூப்பர். இது உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஃபில்மு. ஸோ இதுல நீங்க டெபியூ டைரக்டரா நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது, அதுக்கான காஸ்டிங் கால் நீங்க எப்படி பண்ணீங்க? அதுல ஏதாவது சிரமங்கள் இருந்ததா? ஆல்ரெடி இந்த அனுபவம்லாம் இருந்ததுனால அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? அத எப்படி மேற்கொண்டீங்க? எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர மாரி தான் இருக்கும். நெனச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. ம்ஹ்ம். ஆனா தேவையானத நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த ம். மாரி ஒரு மாரி ஒரு நெருக்கடி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து ஒவ்வொன்னா வந்து செட் பண்ணிக்கிட்டோம். விஷ்ணு விஷால் ஆப்ஷன் வந்து நாங்க கதை சொன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து கரெக்ட்டா இருக்கும். அவர் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே. அதுபோல வேறு சில நடிகர்கள்ட்டயும் சொல்லியிருந்தோம். ம்ஹ்ம். அதுவும் எல்லாமே போயிருந்தது. பட் சார் வந்து இந்த இது கரெக்ட்டா இருக்கும். நம்ம குயிக்கா போயிரலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஓகே. அப்படிதான் விஷால், மியா ஜார்ஜ் அவங்க எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தரா அந்த படத்துக்குள்ள வந்தாங்க. ஓகே. சாருடைய இது என்னன்னா, நான் வந்து சில சமயம் இது கேட்டேன். கொஞ்சம் கேமராமேன் பெரிய கேமராமேனா, ஒரு மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் இப்படி போய் கேட்கும்போது, அவர் வந்து என்னன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் தான். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண மியூசிக் டைரக்டர் தான். ஓகே. ஹிப்ஹாப் ஆதி வந்து அதான் ஃபர்ஸ்ட் அவருக்குமே ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஆமா. ஆ. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாவே இருக்கும்போது, சார் வந்து என்னன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய டெக்னீஷியனா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியனா நான் வந்து ஃபுல்லா இந்த படத்த போட்டு பண்றேன்னா, நான் உங்கள ஏன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா போடணும்? ஓகே. ம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர். நீங்க ஏன் இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெக்னீஷியனோட ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டாரு. ஓகே. ஸோ அது ரொம்ப கரெக்ட்டான வேலிடான கொஸ்டினா இருந்தது. ஒரு ரைட். கேள்வியா இருந்தது. ஆமா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா என்ன பிலீவ் பண்ண மாரி, நானும் இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெக்னீஷியன நம்ம பிலீவ் பண்ணணும். எல்லாரோடையும் சிங்க் ஆகி தான் அந்த படத்த பண்ணோம். பட் இட் வொர்க்ட் அவுட் இல்லையா? அது ஒரு நல்ல டீமா ஃபார்ம் ஆச்சு. ஆமாமாங்க, நிச்சயமா. அண்ட் ஒரு ஃபேண்டசி ஃபில்மா இன்டர்நேஷனலே அது ஒரு நல்ல சக்சஸ் படமா வந்தது. அண்ட் அதுல டெக்னிக்கல் சேலஞ்சஸா நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா சார்? அந்த படத்த வந்து ஷூட் டெக்னிக்கல் பண்ணும்போது? ஆமாங்க. அது இருந்துச்சு. என்னன்னா, அந்த படத்துல வந்து கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் இன்வால்வ்டு கொஞ்சம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்த ம். அவருடைய எந்த படங்கள்லயுமே அவ்வளவு விஎஃப்எக்ஸ் இருக்காது. அதான் ம்ஹ்ம். விஎஃப்எக்ஸ் இன்வால்வ்மெண்ட்னா நம்ம எடுத்துட்டு விஎஃப்எக்ஸ வந்து ஆடடா வேல்யூ பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியானா கூட அந்த படத்த எதுவும் பாதிக்காது. ம்ஹ்ம். ஆனா விஎஃப்எக்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிற அந்த குறிப்பிட்ட போர்ஷன்ல விஎஃப்எக்ஸ் இல்லனாலும், நல்லா வரலனாலும், அது பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணிரும் படத்தையேங்கிற அளவுக்கு முக்கியமான அளவுல நான் விஎஃப்எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதனால அது நல்லா வந்து தான் ஆகணும். ம். அப்புறம் இருந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் வந்து ஒரு டைம் மெஷின் செய்யணும். அது வந்து சின்னதா மாறி ஒரு பாக்ஸ் செய்யணும். ம்ஹ்ம். அப்புறம் வந்து ஒரு சின்ன வாய்ஸ் ரெகக்னிஷன்ல ஒரு வண்டி செய்யணும். ம்ஹ்ம். இப்படி வந்து குட்டி குட்டியா நான் பாட்டுக்கு ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டேன். ஓகே. அதெல்லாம் வந்து செய்யறதுக்குன்னு வரும்போது எதுவுமே நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு. ம். ஸோ அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்? அத ஆர்ட் டைரக்டர் வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலா பண்ணி, ம். டைம் மிஷின எப்படி செய்யலாம்? எந்த மெட்டீரியல் செய்யலாம்? எப்படி செஞ்சா ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு இது மாரி எல்லாம் ரிசர்ச் போய்க்கிட்டு இருக்குது.
ஓகே. அவ்வளவு டைம் எல்லாம் நமக்கு இல்ல. ஏன்னா ஆ. காஸ்ட்டும் கம்மி. அந்த வண்டி வேற செய்யணும். அப்படி ம். வண்டியே கிடையாது. குட்டின்னு வண்டி, வாய்ஸ் ரெகக்னிஷன் வண்டி அப்படின்னா எப்படி செய்யறது? எந்த இன்ஜின்ல ஓட்டுறது? அது வண்டியா, காரா? ஸோ அதுக்கான அது வந்து ரெஃபரன்ஸும் கிடையாது. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன சொன்னாரு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வண்டி பண்ணலாம், பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஓகே ம். அப்படின்னு. ஸோ ம்ஹ்ம். அதுக்கு வந்து ஒரு டூ வீலரோட இன்ஜின் எடுத்து வச்சு அது ம். மாதிரி அவரு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். ப்ரூவன் பண்ணவும் இல்ல. இப்பதான் பண்ணி பார்க்கறது, ஓடுமா, பிரேக் பிடிச்சா நிக்குமான்னு நமக்கு தெரியாது. இந்த பக்கம் டைம் மிஷின் ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்க ஒரிஜினலா இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ம். ஷூட்டிங் போய்க்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இன்னும் வரல. வரல. ஓகே. ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு சீன்லயும் டைம் மிஷின் தேவைப்படுற ஷாட் வந்துருது. ம்ஹ்ம். ஆனா டைம் மிஷின் ரெடி ஆகல. அந்த சீன் வந்துரும், அந்த ஷாட் வந்துரும். அந்த குறிப்பிட்ட ஷாட்டை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு அந்த ம். சீனை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே. படம் ஆரம்பிச்ச ஒரு 22 நாளுக்கு பிறகுதான் டைம் மிஷின்ங்கிற ஒன்னையே ஆர்ட் டைரக்டர் செஞ்சு கொண்டு வந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஷாட்ல சீன்ல எங்க எல்லாம் கேப் விட்டோமோ அந்த இடத்துல திருப்பியும் டைம் மிஷினை மட்டும் வச்சு ஷூட் பண்ணி ஃபில் பண்ணோம். அது ஒரு பெரிய சேலஞ்சு. அந்த படத்தை எடுக்கிறதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு ஒரு பதட்டமான ம்ஹ்ம். இதுதான். ம்ஹ்ம். ஒரு நார்மலான ஒரு டாக்கியான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு அவ்வளோ இருக்காது நமக்கு. டிசிஷன் மேல நிறைய நமக்கு சந்தேகம் இருக்கும். யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்டா கூட நமக்கு பெரிய ஒரு யோசனை வந்துடும். ஒரு லைட் மேன் கூட ஷூட்டை வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாருன்னா கூட ஒரு பதட்டம் ஆயிரும். ஏன் ஒரு மாதிரி பாக்குறாரு, சரியில்லையோ அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம சுத்திக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இன்னும் வரல, இதெல்லாம் வச்சு சீட் பண்ணணும், வந்து சேர்ந்துருமா, நம்ம ரொம்ப எதையோ தப்பா யோசிச்சிட்டோமோ, இப்படிலாம் நம்ம எழுதியிருக்க கூடாதுன்னு அவ்வளவு குழப்பங்களும் வந்து இருக்கிற நேரம். ஆனா அது அப்படியே எல்லாமே ஒவ்வொன்னா கரெக்டா நடந்துச்சு. ஆமாமா. ஓகே, சூப்பர். அதாவது நம்ம எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாதிரி முதல்ல தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் எழுதுவோம். தெரியாத கடைசியா அந்த ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து யோசிச்சு எழுதுவோம். அந்த மாதிரி. ஓகே, சூப்பர் சார். இவ்ளோ ஒரு எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த திரைப்படம் ஒரு பெரிய சக்சஸ். டைம் டிராவல் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில டைம் டிராவல் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட வெற்றிக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தோட 2ஆம் பாகம் இதுக்கு ஒரு சீக்வல் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா? இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யாராவது அது மாதிரி கேட்டிருக்காங்களா? அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா ஆக்சுவலி? இருக்கு. அந்த டைம்லயே சிவிகுமார் சாரும் கேட்டாரு, நம்ம இதுக்கு 2 பண்ணலாமா, பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் ஆக்சுவலா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சேம் அதே கேரக்டர்ல வச்சுட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் என்னன்னா அந்த கேரக்டரோட அந்த கதை முடிஞ்சிருச்சு. திரும்ப அந்த கேரக்டர்ல திரும்ப எடுத்து அந்த படத்தை இது பண்ணிட வேண்டாம். ஸோ இன்டர்நெட்னாலே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள டைம் டிராவல், டைம் மெஷின் இதை வச்சுக்குவோம். ஆனா வேறு ஒருத்தவங்களுக்கு இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கலாம் அதே உலகத்துக்குள்ள அப்படின்ட்டு வேற ஒரு கதை நான் அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். முழு கதையை எழுதி ஸ்கிரிப்டாவே கொடுத்துட்டேன். அப்புறம் அவர் அதை படமாக்குறதுக்கான இதுல இருந்தாரு. நிறைய கோவிட் அப்படி இப்படி நிறைய வந்துச்சு. அப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷன்லயே அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய படங்கள் கண்டினியூஸா எடுக்கல. நிறைய படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த படத்தை நம்ம சரியான டைம்ல நல்லா பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காரு. எப்படியும் பண்ணுவாரு விரைவில். ஓகே, குட் திங்ஸ் டேக் டைம். ஓகே, இந்த படத்துல அஃப்கோர்ஸ் ஒரு படைப்பாளியா இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நீங்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப உங்களோட முழு கவனமும் உங்களோட முழு உழைப்பும் கொடுத்துதான் எடுத்திருப்பீங்க. ஆனா குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பார்ட் அதை படமாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கே இதுல வந்து நீங்க ரொம்ப ரசிச்சது அப்படின்றதா விஷயம் இருக்கா? இன்டர்நேஷனல் இல்ல அது படம் வந்து நம்ம வந்து எடுத்து முடிகிற வரைக்கும் என்ன எடுத்தோன்னே தெரியாது. அந்த படத்தை அதாவது அப்ப வந்து மானிட்டரை வச்சுக்கிட்டு ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி நம்ம எடுத்ததெல்லாம் அன்னைக்கு பாக்குறது அப்படிலாம் இல்ல. அந்த படத்தை வந்து நான் வந்து ஃபுல்லா 43 daysல முடிச்சிட்டோம். 43 daysல முடிக்கிற வரைக்கும் நான் வந்து என்ன எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டு 43 நாள் கழிச்சு உட்காந்து ஒரு வாரம் பார்த்தேன். என்னெல்லாம் எடுத்துருக்கோம், எல்லாமே கரெக்டா எடுத்திருக்கோமா, ஏதாவது பேட்ச் வந்துருமா அப்படிலாம் அதுக்காக பார்த்தோம். அப்பதான் முழு படத்தையும் பாக்குறோம். மனநிலையா வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, இல்ல சரியா வந்துடணும், நம்ம எழுதின ஸ்கிரிப்ட கரெக்டா எடுத்துடணுங்கிறது தான் அதிகமா இருந்தது. பின்னாடி படமா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல ரசிச்சு பாராட்டினாங்க. நிறைய பேர் அந்த குழந்தைய கையில வாங்கின அந்த காட்சியை வந்து ரொம்ப சிலாகிச்சு சொன்னது ரொம்ப நல்லா. ஆனா எனக்கு மட்டும் என்ன ஆகும்னா, அந்த சீனை நான் எடுக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருந்த லொகேஷன் வேற. அத நான் வேற மாதிரி ஒரு லொகேஷன்ல வேற மாதிரி ஒரு லைட்டிங்ல வேற மாதிரி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு இருந்த ஆர்டிஸ்டோட டேட் அவைலபிலிட்டி, லொகேஷன் பர்மிஷன் அப்படி இப்படின்னு எல்லாமே அடி வாங்கி நான் ஒரு சின்ன ஒரு இடத்துல அதை எடுக்க முடிஞ்சது. அதனால எனக்கு அந்த இடமே வந்து அந்த சீன் இந்த இடத்துல எடுத்துமேனு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் சின்ன குழந்தைய நான் கேட்டிருந்தேன். குழந்தை கிடைக்காதனால கொஞ்சம் பெரிய குழந்தையா கொண்டு வந்துட்டாங்க.
சோ எனக்கு அந்த அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். ஒரு டைரக்டரா வந்து அதுல நம்ம என்ன விட்டோம், நம்ம என்ன அதுல மிஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல பண்ணோம்ங்கறது இன்னும் நம்ம நினைச்ச இந்த இடத்துல இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு தோணிட்டே இருக்கும். ஓகே. அது பாக்குறவங்களுக்கு அப்படி தோணல, அவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க போது சரி ஓகே. நான் இப்பவுமே இல்ல, எனக்கு பார்த்தா இங்கெல்லாம் நம்ம இன்னும் சரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இல்ல. ரைட். அல்ல ஆக்சுவலி அந்த படத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரியான ஒரு ஸ்லாகிக்க வேண்டிய மொமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதுல நீங்க ரியாலிட்டி செக்கா ஒண்ணு கொடுத்திருந்தது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் ரொம்ப ரசிச்ச ஒரு சீனு. அது இது வரைக்கும் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களே தெரியல. அவர் அந்த சயின்டிஸ்ட் வந்து அவரோட அந்த ஷாப் வச்சிருப்பாருல்ல, ஒரு அம்மா மிக்ஸி கொடுத்துட்டு போவாங்க. இவர் வந்து அதுல இருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ஸ், அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தப்பா மிக்ஸி ஓடுமா ஓடாதா அத மட்டும் சொல்லு, அதெல்லாம் வந்து நாங்க சுத்தமா சுத்தாதா, சட்னி அரைக்கணும்ப்பா எனக்கு அப்படின்னு அவங்க கேக்குறது. என்ன சொல்றது, எங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். இப்ப நாங்களும் ஒரு கடைக்கு போகும்போது அவரு இதுல வந்து அந்த இது போயிருச்சுமா, புஷ் போயிருச்சு, வால் போயிருச்சு, எப்ப ரெடி ஆகும் சார், சாயந்தரம் வரணும். எங்க வீட்டுல ஒண்ணு கார சட்னி தான் வேணும், உசுர வாங்குது அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் a nice shot. அதுக்கப்புறம் சார் உங்களோட அடுத்த திரைப்படமான அயலான், அதுவுமே வந்து ஒரு ஃபிக்ஷன் திரைப்படம் தான். ஸோ அதுலயுமே நிறைய சூழலியல் பிரச்சனைகள் குறித்து பேசியிருப்பீங்க. ஸோ அடுத்த படம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பேசணும், அல்லது இந்த பிரச்சனையை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஜானர்ல நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த ஒரு மையப்புள்ளி எதுன்னு சொல்லுவீங்க சார் அயலானுக்கு? ஏலியனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஏற்படுற ஒரு ரிலேஷன்ஷிப், அது மூலமா கதை அங்க நிகழுதுங்கிறத அடிப்படையா வச்சிருந்தேன். ஓகே. அப்ப ஏலியன் ஏன் வருது, ஏலியன் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, சும்மா ஏலியன் ஏதோ வழி தவறி இங்க வந்துருச்சு, வந்த இடத்துல அப்புறமா மாட்டிக்கிட்டு கிளம்பி போச்சுன்னா ஒரு கதை இருக்கும். தெரியாம வந்த மாதிரி இருக்கும், அல்லது வேற ஏதாவது தீய சக்தி வேலைகள் செய்யறதுக்காக ஏலியன் வந்த மாதிரி எல்லாம் படங்கள் இருக்கும். நான் என்ன நினைச்சேன், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஏலியன். இது வந்து ஒரு ஒரு கெட்டது செய்யறதுக்காக வந்ததோ அல்லது பார்க்க அருவருப்பான தோற்றம் இல்லாம ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்லி ஏலியன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அது நம்மளோட வந்து பழகுனா நல்லா இருக்கும். அதே சமயம் அந்த ஏலியன் இங்க வர்றதுக்கு காரணம், பூமி மேல ஏலியன்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. பூமி மாதிரியான ஒரு கிரகத்துல ஒரு அழிவு நடக்குதுன்னா அதுவும் வந்து பிரபஞ்சத்தினுடைய சமநிலையை குலைக்கும் அப்படின்னால ஏலியன் இங்க பூமி பாதுகாப்பா வந்திருக்குது. இது மாதிரியான வேலைகளை ஏலியன் நிறைய காலங்கள்ல பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு கதை மாதிரி வச்சுக்கிட்டு, அப்படி பூமியை காப்பாற்ற வந்த ஏலியன் வந்த வேலையை செய்ய முடியாம போகும்போது அந்த வேலையை ஹீரோ செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும், சோ அது அதனுடைய சக்தியை ஹீரோக்கும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பலமா இருக்குங்கிற மாதிரி வச்சதுதான் அதனுடைய அடிப்படையான கதை. அதுக்கு அப்ப இயல்பாக நான் பூமியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, பூமியை காப்பாற்றணுங்கிற ஒரு ஏலியன் அந்த அந்த வேலையை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க ரெண்டு மாதிரி வச்சிருக்கலாம், பூமி மேல அக்கறையே இல்லாத நெகட்டிவான ஒருத்தர் உணர்ந்து பூமியை காப்பாற்றவும் வரலாம், அல்லது பூமியை காப்பாற்றக்கூடிய ஆள் வந்து எல்லா உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கலாம். சோ நான் பாசிட்டிவா இருக்கட்டும், சோ எல்லா உயிரினங்களையும் நேசிக்கிற, பிற உயிரினங்களுக்கு பூமியில வாழ்றதுக்கு உரிமையை உணர்ந்துட்ட ஒரு ஆளா இருந்தா, சோ அதனால அவருடைய ஆரம்ப காட்சியில இருந்தே அவருடைய எல்லா உயிரினங்களையும் நேசிக்கிறவரா, யானை, பறவை, இப்படி பலதையும் வந்து அவரு நேசிக்கூடியவரா இருப்பாரு. எலிப்பொறியில கூட எலி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும், எலி அந்த மாதிரி ஒருத்தர். அவரை வந்து தொடும்போது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்குது, மனிதர்களுடைய பழகாத, எந்த மனிதர்களுடையும் நெருங்கி பழகாதங்கிற அந்த ஒரு ஏலியன் கிரகத்துல இருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறதுக்கு காரணம், இவர் ரொம்ப நல்ல மனிதன், பூமியில அவங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் மோசமானவன் கிடையாதுங்கிறத உணர்ந்துக்கும் போது, சோ அப்ப பூமியில சூழலியல் பிரச்சனைய என்ன, அதுக்குதான் நான் ஒரு முக்கியமா இந்த ஏலியனும் அதை பிடிக்க வந்த டெக்ஸ்டர்ங்கிற அந்த ஒரு கேரக்டரும் ஃபாரினரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து அவர் வந்து பூமியில மனிதன் தானே ஒரு ரொம்ப டாமினேட்டான ஸ்பீசிஸ் அப்படின்னு பேசுவாரு. சோ அப்ப ஏலியன் வந்து பூமி தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு, ஆனா மனிதர்கள் வெறும் 2 லட்சம் வருஷமா தான் மனிதர்கள் தோன்றுது. பூமிக்குன்னு ஒரு ஹிஸ்டரி எழுதணும்னா அந்த ஹிஸ்டரியினுடைய கடைசி பக்கத்தினுடைய லாஸ்ட் பேராலதான் மனிதன்கிறவனே எழுத முடியணுமோ. ஏன்னா அவ்வளவு கால பூமி இருந்திருக்கு, அந்த ஒரு ஒட்டுமொத்த பெரிய புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல கடைசி பத்தி தான் மனிதன் அப்படின்னு எழுத முடியணுமோ. ஏன்னா அவ்வளவு கம்மியான காலத்துலதான் மனிதன் தோன்றி வந்தது. சோ அப்ப அதுக்கு முன்னாடி அவ்வளவு காலங்கள் பிற உயிரினங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு இந்த பூமியை, மனிதன் தனக்கு மட்டும் சொந்தமானது எப்படி நினைக்க முடியும்? கரப்பாம்பூச்சி வந்து நம்மளோட இன்னும் பல ஆளுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்துருக்குது. சோ இதையெல்லாம் வந்து பேசும்போது நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அதெல்லாம் நான் உள்ள வச்சேன். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லணும், இந்த படத்துல சொல்லலாம், நல்லா இருக்கும். இதை வந்து யார் சொல்ல முடியும்?
ஒரு பூமிவாசியே சொல்றதை விட ஒரு இன்னொரு வேற்றுக்கிரகவாசி வந்து ஆமா சொன்னா ஒரு இன்னும் ஏலியன் வந்து effective. ஆமா சொன்னா நல்லா இருக்கும். அப்படி ரொம்ப பிரியப்பட்டு எழுதுனதுதான் இது. இன்னொன்னு எனக்கு இது குழந்தைகளை முழுக்க முழுக்க போய் சேரணும். பொதுவா குழந்தைகள் படம்ங்கிறது முதல் பட இயக்குனர்களாலதான் எடுக்கப்படும். நிச்சயமா. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிலிம் டைரக்டர் அவருடைய முதல் படத்துக்காக ஒரு குழந்தைகள் படம் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் குழந்தை படம் எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பெரிய படம் போயிருவாங்க. வேற மாதிரி கதைகள் கொண்டு வந்துருவாங்க. சோ நான் என்ன நினைச்சேன், ஒரு குழந்தைகள் படத்தை பெரிய படமா ஒரு குழந்தைகள் படம் எடுத்தா நல்லா இருக்கும். நல்ல பெரிய ஸ்கேல்ல பெரிய விஷயங்களை வச்சு. சோ அதனாலேயே இந்த படத்துல வன்முறைகளாவோ ரத்தமாவோ எல்லாம் பெருசா நம்ம வைக்காம முழுக்க முழுக்க எல்லா குழந்தைகளையும் எல்லாரும் வந்து கூட்டிட்டு வந்து காட்டணும் இந்த படத்தை. அதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் எஸ்கேட்டையும். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம் வந்து சில படங்களுக்கு கூட்டு போய் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு படமா இருக்கணும் அப்படின்லாம் வந்து. அதே சமயம் ரொம்பவும் அப்படி போயிட்டா வெகுஜன ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒட்டாம போயிடக்கூடாதுன்னு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணேன். பட் மேக்சிமம் மைண்ட்ல இருந்தது குழந்தைகளை மையப்படுத்தி எடுத்துடணும். ஆனா என்னன்னா அந்த காலகட்டம் தான். நம்ம 2016 எழுதின படத்தை அப்பவே 2017 18 வந்திருந்தோம்னா இன்னும் வீரியமா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய டைம் காலம் 17 இருந்து 24 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே சார். சார் இப்போ அயலான் படத்துல இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதுல நிறைய டைம் கேப் இருந்தது, உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்கும். பட் ஒரு வாட்டியும் நீங்க அந்த படத்தை வந்து ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி அந்த காஸ்டிங் அவங்களோட டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி வாங்குனீங்க? அதுல உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்தது? இல்ல அது வந்து ஆஸ் யூ செட் முன்னாடி படத்துக்கு சொன்ன மாதிரி அது அமைஞ்சிருச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி போச்சா? இல்ல அதுல நீங்க ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் இது நீங்க ஒரு 3 ஷெட்யூலா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அயலான் திரைப்படம் வந்து ஷூட்டிங் மட்டுமே. இல்ல அதாவது இந்த படத்துக்கு நேர்ந்தது வந்து எதிர்பாராதுன்னா சுத்தமா எதிர்பாராது, எதிர்கொள்ள முடியாதது அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா யாருக்குமே இப்படி ஆயிரும்ட்ட அப்படின்னு தெரியல. அந்த நேரத்துல இருந்த நெருக்கடி, தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருந்த நெருக்கடி எல்லாமே கலந்தது. இன்க்ளூட் கொரோனா வரைக்கும் இந்த படத்துல பாதிப்பு ஏற்படுத்திச்சு. ஸோ 18லயே நாங்க ஆரம்பிச்சு பாதி படத்தை முடிச்சிட்டோம். இந்த படம் 103 நாள்ல முடிச்சது. ஆனா ஒரு 50 நாள் நாங்க 2018லயே எடுத்துட்டோம். என்னுடைய இலக்கு வந்து 2018ல இந்த படத்தை முடிச்சிருவோம். 19ல ரிலீஸ். ஜூன்ல ஆரம்பிச்சு டிசம்பர்ல படத்தை முடிக்கிறது தான் ஐடியா. அப்படிதான் ஆரம்பிச்சு போனோம். 50 நாள்ல வேகமா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சின்னதா தடைபட்டுருச்சு படப்பிடிப்பு. பேலன்ஸ் இருக்கிற 53 நாள 2019ல 15 நாள், 2020ல ஒரு 17 நாள், 2021ல ஒரு 17 நாள் எடுத்துதான் பேலன்ஸ் 53 நாள முடிச்சோம். ஸோ அந்த பேலன்ஸ் ஷூட்டிங்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 53 நாள்ல முடிக்க. திரும்ப 2022ல வெயிட் பண்ணி 23ல தான் கம்ப்ளீட் பண்ணோம் படத்தையே. பேட்ச் எல்லாம் ஷூட் பண்ணி ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் 24 பொங்கலுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கிராஸ் ஆயிடுச்சு. அவர் சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து SK14 ஆரம்பிச்ச படம் SK21ல வருது. கிட்டத்தட்ட அதாவது 7 படம் மேல அவர் வந்து இதுக்கு நடுவில் நடிச்சிட்டாரு. ஸோ 7 படத்தினுடைய தோற்றம் இந்த படத்துக்குள்ள இருக்கும். ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய படங்கள் அதுக்கு நடுவில் நடிச்சது. அந்த கேப்ல நம்ம ஷூட் பண்ணதுனால நிறைய படங்களோட இது இருக்கும். ஆனாலும் ஒரு மூடா அந்த படத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தோம். பெரிய அந்த இடைவெளி தெரியாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு. அதே மத்த ஆர்டிஸ்டோட அதே மாதிரி தான் இருக்கும். யோகி பாபு அவரும் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்தாரு படத்துல வேற வேற டைமிங்ல. பட் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி சரி பண்ணிட்டோம். பட் இன்வால்வ்மெண்ட் தான். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா இன்வால்வ் பண்ணி எவ்வளவு கேப் ஆனாலும் இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருன்னு இந்த படத்து மேல ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கறை எல்லாருக்குமே காட்டினாங்க. சிவகார்த்திகேயன் அவர் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்துடணும், ஸ்டக் ஆயிடுச்சுங்கிறதுல எப்பவுமே ஒரு அக்கறை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இல்ல என்ன தடையானாலும் இந்த படத்தை முடிச்சு கொண்டு வந்து இந்த படம் வந்து வெளிவராத படமா மட்டும் மாறிடவே கூடாது. நீங்க போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு இந்த படம் கண்டிப்பா எப்படியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. இல்லைன்னா இது மாதிரி எவ்வளவோ படங்கள் இருக்கு. அதாவது முடிச்சுட்டு ரிலீஸுக்கு ரெடியா இருந்து வராம இருக்க படங்கள் கணக்கு வேற. இப்ப மதகஜராஜா மாதிரி படங்கள்லாம் வந்து முடிச்சு வச்ச படம் தான் வரலையே தவிர படப்பிடிப்பு பேலன்ஸ் இருக்குங்கிற படங்கள் வரவே வராது. பொதுவா பாதி படம் தான் எடுத்திருக்காங்கன்னா அந்த படம் அப்படி கைவிடப்பட்டுரும். ஆனா அப்படியாட்டு ஆக கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் வந்து. ஏன்னா அன்னைக்கு இருந்த நெருக்கடிக்கு இந்த பேலன்ஸ் படத்தை முடிக்கிறத விட புது படம் ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ புது படமே நம்ம ஒண்ணு பண்ணிடலாம் இதை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இல்ல இந்த படத்து மேல இருந்த கனவும் உழைப்பும் பெருசு. ஸோ இதை வந்து அதுக்காக இதை கொண்டு வரணும்னா
எப்பவுமே ஒரு இடம் எப்படி பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்த அப்படியே விட்டுருவாங்க. அந்த இடத்த ஒருத்தங்க திரும்ப அந்த இடத்துல பில்டிங் கட்டணும்னா மிகப்பெரிய பிரச்சனையை சமாளிக்கணும். அது மாதிரி இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வரணும்னா எஸ்கே அவர் வந்து பெரிய பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வந்தோம். அதுல தோற்றம், நடிப்பு, நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இந்த படத்துக்காக அவங்களுடைய உழைப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நிச்சயமா. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் குழந்தைகளை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரீசனுக்காகவே நீங்க வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை சூஸ் பண்ணீங்களா இதுல லீட் ரோலுக்கு? அந்த மாதிரி பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்ல, நீங்க ஜஸ்ட் அந்த கேரக்டருக்கு இவர் ஃபிட் ஆவாரா அப்படின்னு செலக்ட் பண்ணீங்களா? இல்லைங்க, இந்த படம் உருவானதே வந்து அவரு வந்து இன்டர்நெட் நாளை பார்த்துட்டு அவர் கூட பேசினாரு. ஸோ அப்ப நான் அவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இது ரொம்ப குழந்தைகளுக்கும் ரீச் ஆகக்கூடிய படம், அதே சமயம் கொஞ்சம் பெரிய செலவுகள் இருக்கக்கூடிய படம், இது மாதிரி ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம இதை பண்ணலாங்க. ஒருவேளை இது இந்த மாதிரி வேணாம், இது கொஞ்சம் செலவும் அதிகமாகும், இது எப்படி வரும்னு கூட தெரியாது, ஏலியன்லாம் எப்படி சிஜில வரும், நம்ம ஊர்ல பண்ண முடியுமான்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வேற. ஸோ இது வேணாம் அப்படின்னு நினைச்சா அது அப்படியே விட்டுறலாங்க. நானும் இதை எடுக்கிற ஐடியால இல்லை, உங்களுக்கு பிடிச்சா இதை நம்ம எடுக்கலாம் போது இல்லை நல்லா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு பெரிய ஐடியா இருந்துச்சு, நீங்க கரெக்டா அதே மாதிரி ஒரு இதை சொல்லிட்டீங்க, அப்படிதான் இது உருவாச்சுங்க. அவருடைய விருப்பமும் இதுல இருந்ததுனாலதான் இது உருவாச்சு, என்னுடைய தேர்வு மட்டும் இல்ல. சூப்பர். அண்ட் இதுல விஎஃப்எக்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பங்கு இருந்தது அயலாம் திரைப்படத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குட்டி யானையை காப்பாத்துற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு திரைப்படமா பார்க்கும்போது இது உண்மையான யானை இல்லை அப்படின்றது தெரியாத அளவுக்கு நல்ல தரமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுல கொடுத்துருந்துச்சு. ஸோ இதுல விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு அண்ட் இந்த ஏலியன் இந்த கேரக்டர் டிசைன் பண்றதுக்கு அதோட மூவ்மெண்ட்ஸ், அதோட எமோஷன்ஸ், முக்கியமா இதுல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஏலியன் வந்து ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரோபோ மாதிரி வந்துட்டு போறது கிடையாது. நிறைய இடங்கள்ல இது எமோஷனலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரோல். ஸோ இதுக்கு சிஜில நீங்க மெனக்கட்ட விஷயங்கள் அல்லது இந்த கிராஃபிக்ஸ் டீமோட சேர்ந்து விஎஃப்எக்ஸ் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததா, அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா சார்? படத்தினுடைய பெரும்பகுதி உழைப்பை எடுத்துக்கிட்டது வந்து இந்த விஎஃப்எக்ஸ்ல நம்ம சரியா கொண்டு வந்துட முடியுமாங்கிற அந்த கேள்விக்கான பதில் தான். ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது காட்டுறது கூட ஒன்றும் இல்லை இது மாதிரி. ஏன்னா இருக்கிறதுல ஹாலிவுட் படங்கள் தான் இருக்கு. அந்த படங்கள் பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா 500 கோடி அப்படி மேல இருக்கிற படங்கள். ஸோ நமக்கு இருந்த பட்ஜெட்டுங்கிறது அதுல 10% கூட இல்லை. சிஜிக்கு சொல்றேன், சிஜி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. ஸோ இதுக்குள்ள இது வந்து ஒரு நாள் முடியாத ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம நீங்க வந்து கெட்ட பேரை தான் சம்பாரிச்சுக்க போறீங்க, அவ்வளோலாம் வரவே வராது. நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கும் நம்ம ஊரோட சிஜி குவாலிட்டிக்கும் கண்டிப்பா வராது. இந்த மாதிரி சிஜியவே பிரதானமா அதை நம்பி படம் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கும் யாரும் செய்ய தயங்குவாங்க. சிஜி படத்தை எலிவேட் பண்ற விஷயமா இருந்தா எல்லாருக்கும் ஓகே, அங்கங்க சிஜி வச்சு கொஞ்சம் எலிவேட் பண்ணிக்கலாம். ஆனா சிஜி இருந்தாதான் படம் வரும், இல்லைன்னா வராது. இப்ப ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு படம் எடுத்தா அதுல விஎஃப்எக்ஸ் இல்லைன்னா படமே இல்ல. அப்படி ஒரு படத்தை யாருமே எழுதவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னா அது நல்லா வரலன்னா உங்க படம் வராது, அது நல்லா வரலன்னா நீங்க பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஒரு நெருக்கடி மிக்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டதுனால அது நல்லா வந்துடணும், அந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணிடணுங்கிறதுக்காக ப்ரீவியஸா ஒர்க் பண்ணது, ஸ்டோரி போர்டு ப்ரீவியஸ் அதெல்லாம் அப்படின்னு நிறைய படப்பிடிப்புக்கு முன்னாடியே ரொம்ப ஒர்க் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன எடுக்க போறோங்கிறது ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸுக்கு தெளிவா சொல்லி சதுரத்தை 4ஆ கட் பண்ணி கேமராமேன் ஒரு பாட்டு, நான் ஒரு பாட்டு, ஆக்டர்ஸ் ஒரு பாட்டு, விஎஃப்எக்ஸ் ஒரு டீம் ஒரு பாட்டு, இப்படி 4ம் மிக கனகச்சிதமா வந்து வச்சாதான் அந்த சதுரம் முழுசா வர மாதிரி ஒரு வேலை அது. ஸோ இதுல யாரும் அவங்க சேப்பை மாத்திட்டாங்கனாலும் கஷ்டமாயிரும். ஸோ இதை ரொம்ப தெளிவா புரிய வச்சு எல்லாரையும் வந்து அப்படி ஒண்ணு சேர்த்துனது பெரிய வேலை. அதுல விஎஃப்எக்ஸ் டீம் வந்து அவங்களுக்கு இருந்த பொறுப்பு ரொம்ப ரியலிஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு படத்தை நல்லா வந்தாதான் பின்னாடி தமிழ் சினிமாவில நல்ல விஎஃப்எக்ஸ் கொண்டு வர முடியுங்கிறது. குறிப்பா விஜய் ஆமா, அவர் தான் விஎஃப்எக்ஸ் சூப்பர் அந்த ஹெட் அவர் தான். ஸோ அவர் வந்து தனிப்பட்ட ஒரு இன்வால்மெண்ட்ல இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்துடணும் அப்படின்னு வந்து டே நைட் வந்து இந்த குவாலிட்டி மேல பெரிய ஒரு இது வச்சிருந்தோம். எடுத்ததுக்கு பிறகு அதை வந்து ஆஃப்டர் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குள்ள போகும்போது அதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் வேகமா அந்த முடிச்சு கொடுத்ததாகட்டும். இன்னைக்கு வந்து அந்த குவாலிட்டிக்கு பின்னாடி படத்துல என்னன்னா நாங்க போட்டு வச்ச சிஜியை விட அதிகமான காட்சிகள் இன்வால்வ் ஆகுது. ஏன்னா டைம் ஆகுது, டிலே ஆகுது, நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியாதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லயே ஆட் பண்ணிட்டே வர்றோம். குட்டி குட்டி யானையெல்லாம் வந்து ரியல் யானையை வச்சு எடுக்க வேண்டியது. ரியல் யானையை வச்சு ஷூட் பண்றதுக்காக போட்டிருந்த அந்த சீன்ல கூட ரியல் யானையை வச்சு ஷூட் பண்ண முடியாத நெருக்கடி, ஆர்டிஸ்ட் டேட் அவைலபிலிட்டி கிடைக்கிறது டைமுக்குள்ள நம்ம கேரளாலாம் போய் ரியல் யானையை வச்சு எடுக்க முடியாத சூழ்நிலையில வெறும் இங்கேயே நம்ம வந்து செங்கல்பட்டு மலையடி வாரத்திலேயே
அந்த சீன் எடுத்தோம். அப்போ அங்க யானையெல்லாம் கொண்டு வர முடியாத நிலைமை. ம். ஸோ திடீர்னு ஒரு வேலையை கொடுக்குறோம். விஎஃப்எக்ஸ் ஏலியன் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட, இல்ல யானையும் பண்ணணும். யானையும் பண்ணுங்க. ஓகே. சரி, ஓகே, பண்ணிடலாம் அப்படின்ட்டு யானைக்கும் இறங்கி அதையும் இப்படி நிறைய வேலைகள் அவங்க மேல கொஞ்சம் சுமை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஓகே. அந்த எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. இன்னுமே இது இதுதான் முழுமையா நம்மளால பண்ண முடியுதுன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வெகு சிறப்பா விஎஃப்எக்ஸ் பண்ண முடியும், டெக்னிக்கல் குவாலிட்டி பண்ண முடியும். இன்னும் வேறு வேறு நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதைகள், இன்னும் வேறு வேறு ஒரு அட்வென்ச்சரான கதைக்களங்கள்லாம் நம்ம ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணும்போது பெரிய அளவுல நம்ம கொண்டு வர முடியும். சூப்பர் சார். நிச்சயமா. சார், நீங்க இப்போ 2 திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அண்ட் நீங்க ஷார்ட் ஃபிலிம்ஸும் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துலயுமே சேர்த்து ஒரு படைப்பாளியா இதுவரைக்கும் நீங்க படைத்த கதாபாத்திரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தது, இல்ல நீங்க அந்த கதாபாத்திரத்தை உங்களோட பர்சனலா நீங்க உங்களோட கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கதாபாத்திரமா சொல்றீங்களா? இல்ல, கதாபாத்திரமா ஓரளவுக்கு ரிலேட்டபிள்னா நான் என்ன மாதிரி தான் இன்டர்நெட் நாளையில வர ஹீரோவை வச்சுக்கிட்டேன். நான் எப்படி டைம் மிஷின் கதையை வச்சு என்னுடைய முதல் படத்தை இது பண்ணோம், அது மாதிரி தான் ஹீரோவுமே டைம் மிஷின் வச்சு ஒரு தொழில் பண்ணுவார். அது மாதிரி இருக்கும். அது மூலமா தான் அவருக்கு ஒரு வாழ்க்கை அமையும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கணுங்கிறத உணர்ற தருணமாகட்டும், எல்லாமே அது மாதிரி தான் எனக்கு அந்த டைம் மிஷின் வச்ச படம் எனக்கு அதே ஃபீலை தான் கொடுத்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. பின்னாடி எஸ்கே அவரை வச்சு நான் எடுக்கும் போதும் அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லாருக்குமானதான் இந்த உலகம், நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கறதாகட்டும், ஒரு குறிப்பிட்ட அறிவியல் பார்வை இந்த கதைக்குள்ள கொண்டு வர்றதும் புரிஞ்சுக்கிறதும், நான் எப்படி ஏலியன் கதையை விரும்பணும் அது மாதிரி ஒரு ஏலியன் அவர் விரும்புறதாகட்டும், அது மாதிரி அவருடைய கதாபாத்திரத்திலயும் என்னுடைய ஒரு இருக்கும். நீங்க எப்பயாவது டைம் மிஷின் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த காலகட்டத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் கற்பனைகள் பண்ணது உண்டா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்ல. அது ஒரு படைப்பாளி எனக்கு தெரியாது, ஃபிக்ஷன், அதனால தியரிட்டிக்கலான விஷயம். அதுவே என்ன கதை பண்ணலாம் தான் அதிகமா தோணும். இதை வச்சு நம்ம என்ன, ஏன்னா இந்த ஒரு கதையை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கதைகளை நான் அதை வச்சு உருவாக்கி பார்த்துருக்கேன். டைம் மிஷினை வச்சு ஒரு லவ் படம், டைம் மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், டைம் மிஷினை வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் படம், இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி பார்த்துட்டு இல்ல இது எதுவுமே நம்ம நினைச்ச படம் இல்ல, ஒரு சாதாரண மனுஷனுக்கு டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவான், அப்ப திருப்பி அந்த இடத்துக்கு வரோம். அப்போ நிறைய கதைகளை உருவாக்கி பார்க்கும்போது ஒரு டைம் மிஷின் வச்சு என்னெல்லாம் உருவாக்க முடியும், பண்ண முடியும்னு நமக்கு ஒரு யோசனை போகும். பொதுவாக எந்த கதை பண்ணாலும் அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு கதை பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப சீரியஸா கட்டுக்கோப்பா ஒரு கதை பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதை உடைச்சு கலகலப்பா ஒரு படம் பண்ணோம்னா அதே கான்செப்டுக்கு பயங்கரமா இருக்கும். நம்மளே கலாய்ச்சி பார்ப்போம். இதை வச்சுக்கிட்டு ஜாலியா பண்றதை விட்டு ஏன்டா சீரியஸா பண்றீங்கிற மாதிரி நமக்கே தோணும். அப்படி நம்மளே என்ஜாய் பண்ணி ஜாலியா விளையாண்டு பாக்குறதுனால அந்த விஷயத்த நமக்கு நடந்தா அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறது, அப்படி வச்சா கூட ஜாலி பண்ணி விட்டுருவோம் யோசிச்சு ஏதாவது ஒண்ணு. ரைட். சமீபத்துல வந்த திரைப்படங்கள்ல நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படைப்புன்னா எது சொல்வீங்க? தமிழ்ல ஆகட்டும், இல்ல பேன் இண்டியா மூவிஸ், இன்டர்நேஷனல் மூவிஸ், எதுவா இருந்தாலும். நிறைய படங்கள் இருக்கு. தமிழ்லயே எடுத்துக்கிட்டா இப்ப ரொம்ப சமீபத்துல டிராகன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்து, பெருவாரியா நம்ம பார்க்கிங், எல்லாமே நல்லா எழுதி நல்லா எடுக்கப்பட்ட படங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் தான். அமரன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. உங்களோட அடுத்த படைப்புகள், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சார்? அதுக்கான ஒர்க்குகள் போயிட்டு இருக்கு. விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இன்டர்நெட் நாளை 2ஆம் பாகம் நாங்க எதிர்பார்க்கலாம் இல்லையா? வருங்க, கண்டிப்பா வரும். அது சிகுமார் சாரோட இதுலதான் இருக்கு. சீக்கிரமா அவரு எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கவனிக்கவும். இல்ல, அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காருங்க. அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அந்த தகவலை. நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவா இது அப்படி இல்லாம நல்ல ஒரு தெளிந்த சிந்தனையுள்ள ஒரு படைப்பாளி கிட்ட வாதியான ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையுள்ள ஒரு மனிதர் ஒரு படைப்பாளியா வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் வெளிவரவும் அது பெரிய பெரிய சக்சஸ் அடையவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க மூலமா நிறைய நேயர்கள்கிட்ட கலந்துரையாட முடிஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். குறிப்பா வீடியோ இன்டர்வியூ விட எனக்கு பொதுவாக இந்த ஆடியோ இன்டர்வியூ ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது இன்னும் ரொம்ப நெருக்கமா இருக்கும். விஷுவல் இல்லாம குரலை மட்டும் கேட்கறது இன்னும் நம்ம ரொம்ப கரெக்டா சொல்லணுங்கிறது. ஆமா, ரொம்ப அதிகமாக. அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. நேயர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.